வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் டேம் 1 மேக்ஸுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 1ல் வந்து நம்ம ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ யூனிட் 2ல் நமக்கு நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் த நம்பர் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1006. ஸோ நமக்கு வந்து பிளேஸ் வேல்யூ தெரியும். 1s, 10s, 100, 1000 சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதுபடி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 1 வந்து நம்ம எந்த பிளேஸில் இருக்குன்னா 1000. ஸோ அப்போ 1000 ப்ளஸ் 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ 0 + 0 போட்டாச்சு. 6த்தோட பிளேஸ் வேல்யூ என்னது 1s, அதனால் 6 அப்படியே போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எழுதணும். 1006. இதுதான் ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர், எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், 6327. ஸோ நம்ம அந்த லெட்டரை வந்து நம்ம வந்து வாசிக்கும் போது நம்ம அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தெரியும். 6000 சொல்லுவோமா? அப்போ 6000 + 300 + 20 + 7. ஸோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 6000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன் 9097. ஸோ அப்போ நம்ம 9000 இருக்குது, அது 9000 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 90 + 7 = நம்ம என்ன எழுதணும்? ஃபுல்லாக நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் லெட்டரில் வந்து எழுதணும். 9097. அடுத்து நமக்கு எனக்கு 10000. ஸோ 10000 மட்டும் தான் இருக்குது, மித்த எல்லாமே 0 போட்டுடலாம். அடுத்து 10000 எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் 8916. ஸோ நம்ம 8000 போடணும் ப்ளஸ் 900, 0 தான் இருக்குது. ஸோ 0 போட்டாச்சு. அடுத்து 6 அப்படியே போட்டாச்சு. அதுக்கடுத்து 8906. ஸோ அதான் ஆன்சர், எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் பாருங்கள், ரைட் த நியூமரல் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு வந்து லெட்டர்ஸில் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம எப்படின்னு நியூமரல் ஃபார்மில் எழுதணும். 7064 எழுதியாச்சு. அடுத்து 9340. ஸோ 9340 எழுதியாச்சு. அடுத்து 5673. 5673. அடுத்து 10000 எழுதியாச்சு. 4306. 4306 சொல்லியிருக்காங்க. 76 அது மாதிரி சொன்னால் நம்ம 7 போடலாம். 306 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன போடணும்? 0 தான் போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். Ramu went to a bank to deposit 7500 in the deposit salon. He has to fill up the amount in verse. Would you please help him? ஸோ நம்ம வந்து பேங்க்கில் போய் என்ன செய்கிறாங்க? டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோனா 7500 டெபாசிட் பண்ணுறாங்க. நம்ம அதை வந்து நம்ம நம்பர்ஸ் எழுத்தில் வந்து எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க. 7500 ஒன்லி. ஸோ அதை தான் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், ஃபைண்ட் த சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் 3 digit அண்ட் த கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர். ரைட் த நம்பர் நேம் ஆஃப் த டோட்டல். ஸோ பாருங்கள், நம்ம கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர் நமக்கு எழுது 3 digit நம்பர் வந்து 9099. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் வந்து 99. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? டோட்டல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா 1098 வருது. ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து என்ன செய்யணும்? அது நம்பர்லாம் நம்ம நேமில் வந்து எழுதணும். 1098. சரியா? இதுதான் ஆன்சர். ஸோ எழுதிக்கோங்க. உங்களுக்கு காமிச்சிருக்கு, அது ஆன்சர் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2க்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.